அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிசாட் பேப்பரில் நிறைய மாணவர்களுக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய பகுதி கம்ப்ரஹென்ஷன். சொல்லப்போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து இன்னைக்கு பயப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த கம்ப்ரஹென்ஷன் பார்ட் கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் கஷ்டமாகவும் கேட்கப்படுது. ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை இங்கிலீஷ் கம்ப்ரஹென்ஷன் அல்லது இங்கிலீஷ் பார்ட் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் யூபிஎஸ்சியே இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் கம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2014 வரைக்கும் இங்கிலீஷ்க்குன்னு தனியாக ஒரு பார்ட் சிசாட் பேப்பரில் இருந்தது. அதற்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வெறும் கம்ப்ரஹென்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது புரிதலுக்கான ஒரு பகுதி. கம்ப்ரஹென்னா என்ன அர்த்தம்? புரிதல். பேசேஜை கொடுப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதல் இருக்கணும்னு யூபிஎஸ்சி எதிர்பார்க்குது. சிசாட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த ரெண்டு நேஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லையும் கம்ப்ரஹென்ஷன் வரும். இங்கிலீஷ் ஹிந்தி தாண்டி மற்ற லாங்குவேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சவால் தான். ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கடந்த சில ஆண்டுகளாக இந்த கம்ப்ரஹென்ஷன் பார்ட்டை யூபிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டமாக ஆக்கியிருக்காங்க, உண்மைதான். அதே நேரத்தில் நம்ம இந்த பார்ட்டை கரெக்டாக அப்ரோச் பண்ணுறோம், கரெக்டாக படிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளால் இதை கரெக்ட் பண்ண முடியும். ஒரு 30 கேள்விகள் கம்ப்ரஹென்ஷனில் வருதுன்னா ஒரு 20 கேள்வி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, இந்த கம்ப்ரஹென்ஷன் பார்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதற்கான முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு சேர்த்து ஒரு சாம்பிள் பேசேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நம்ம இந்த கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும் எப்படி நம்ம கம்ப்ரஹென்ஷனை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. காம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரீட் பண்ணணும், வாசித்தல் பழக்கம் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி வாசித்தல் அப்படின்ற பழக்கம் இல்லை. நிறைய பேர் நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் புக்ஸை கூட இன்றைக்கி படிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு சில புக்ஸ் தான் படிக்கிறாங்க. இன்டர்நெட்டுக்கு போயிடுறாங்க. இன்டர்நெட்லேயும் வாசித்தல் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி இருக்கும்னா, டேரெக்டாக ரெடிமேடாக ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, பகுப்பாய்வு பண்ணுற மாதிரி இருக்காது, கான்செப்ட்ஸாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அதில் அந்தளவு இருக்காது. நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு, புக்ஸ்லேருந்து டேரெக்டாக படிக்கிற அளவுக்கு அதில் உங்கள் மைண்ட் ஒர்க் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் புக்ஸில் இருந்தும் நியூஸ் பேப்பரில் இருந்தும் படிங்க. இது உங்களுடைய கம்ப்ரஹெண்டிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணும். நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸை நீங்களும் கொடுக்குற மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக யூபிஎஸ்சி இந்த கம்ப்ரஹென்ஷன் எபிலிட்டி தேவை அப்படின்னு நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். 2011 ஆரம்பித்து அசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணிட்டே வாங்க. 11, 12, 13, 14 அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. அதை தாண்டி நீங்கள் தொடர்ந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒட்டுமொத்தமாக ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு. இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸும் உங்களுக்கு இந்த கம்ப்ரஹென்ஷனுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சாலே போதும். சரி, இந்த கம்ப்ரஹென்ஷன் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன, இதை நான் இப்போ ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். கம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி பேசேஜஸ் கொடுத்துருப்பாங்க. சின்ன பேசேஜாக இருக்கும், கொஞ்சம் பெரிய பேசேஜாக இருக்கும். அந்த பேசேஜில் அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட்டில் கொடுக்கறது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். அந்த கண்டெக்ஸ்டில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு இருக்க ஜென்ரல் நாலேஜ் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது, ஒரு 10 லைன் இருக்குன்னா அது ஒட்டுமொத்தமாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக அந்த பேசேஜ் என்ன சொல்ல வருது, அந்த மெசேஜ், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜை அதை ஒட்டுமொத்தமாக எடுக்கணும். இந்த கிராஸ்பிங் பவரை டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ யூ ஷுட் ரீட் ஆஸ் அ ஹோல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ ஹோல். இதை பண்ணுறதுல 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று ஸ்கிம்மிங், இன்னொன்று ஸ்கேனிங். ஸ்கிம்மிங் அப்படின்றது கான்செப்சுவலாக அந்த பேசேஜ் என்ன சொல்ல வருது அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஜிஸ்ட் ஆஃப் த பேசேஜை புரிஞ்சுக்கிறது தான் ஸ்கிம்மிங். ஸ்கேனிங் அப்படிங்கிறது அந்த பேசேஜ்குள்ளே இருக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன், இந்த மனப்பாட ரீதியான விஷயங்கள். இது ஸ்கேனிங். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த பேசேஜ் என்ன சொல்ல வருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அதை கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த கிராஸ் பண்ண நாலேஜை வச்சு தான் நீங்கள் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷின்ஸ்லேயும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை ப்ராப்பராக புரிஞ்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை அதை பண்ணுறதுல சிக்கல் இருக்குன்னா மறுபடியும் பேசேஜை போய் ஒரு முறை படிக்கணும். படித்து புரிஞ்சு ரிட்ரீவ் பண்ணி அந்த நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எது பெஸ்ட்டு ஆப்ஷனோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்.
கேள்விகளை எப்படி எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். வாட் இஸ் த மெயின் தீம் ஆர் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? இந்த பேசேஜில் அவங்க சொல்ல வர மைய கருத்து என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாமும் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிட் ஆகும். நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து மோஸ்ட் லாஜிக்கல் ஆர் ப்ராக்மேட்டிக் கன்க்ளூஷன். இந்த பேசேஜில் நீங்கள் லாஜிக்கலாக ஒட்டுமொத்தமாக என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அது சொல்ல வர்றது என்ன, இதுவும் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன் ஃபிட் ஆகும். நீங்கள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தரலாம். பேசேஜில் டைரெக்டாக அது சொல்ல வரலனாலும் நீங்கள் அதை ஒட்டுமொத்தமாக இன்டைரக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இங்கே நீங்கள் அசியூம் பண்ணலாம். அடுத்து கிரிட்டிக்கல் மெசேஜ். கிரிட்டிக்கல் மெசேஜ்னா என்ன, ரொம்ப இன்டெப்த்தாக அது என்ன சொல்ல வருது, மெசேஜ் என்ன, ஆர் வாட் இட் இஸ் கன்வேயிங், அதுதான் கிரிட்டிக்கல். அப்போ நீங்கள் ஆழ்ந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதை சொல்லுங்கள். இப்படியும் கேள்விகள் வரும். இதுவும் சப்ஜெக்டிவ் தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் ஃபிட் ஆகும். நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ நான் ஒரு பேசேஜ் உங்களுக்கு தரேன். நானாகவே எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக. நான் படிக்கிற ஒத்து கவனிங்க. இப்போ இந்த கைட்லைன்ஸ் வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். Government of India gives subsidies to automakers to manufacture e-vehicle. ஒரு சென்டென்ஸையும் படித்து அப்பப்போ அங்கங்கேயே புரிஞ்சுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சப்சிடி கொடுக்குது. சப்சிடினா மானியம். அன்றது பிஎம்இ டிரைவ் ஸ்கீம், ஒரு ஸ்கீம் கீழே தான் கொடுக்குறாங்க. அது பேர் பிஎம்இ டிரைவ். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் எடுத்து மைண்டில் வச்சுக்கணும். அடுத்த சென்டென்ஸ், e-vehicle can contribute to reduction in air pollution and carbon emission apart from minimizing fuel consumption. அடுத்த சென்டென்ஸ் e-vehicles யூஸை பற்றி பேசுது. e-vehicles எதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஏர் பொல்யூஷனை குறைக்குமா, காற்று மாசு. அடுத்தது கார்பன் எமிஷன், இதையும் குறைக்குமா. அது இல்லாமல் ஃபியூல் கன்சம்ஷனை மினிமைஸ் பண்ணுமா. பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த யூஸையும் அது குறைக்குமா. ஒட்டுமொத்தமாக நாலேஜ் எடுத்துட்டிங்களா? அதை எடுத்துகிட்டு அப்படியே வாங்க. அடுத்து, e-vehicles can lead to sustainable transport in large cities throughout India. Excuse me. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மூலமாக இந்தியாவில் இருக்க பெரிய நகரங்களில் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் ஒரு நீண்ட காலத்துக்கு லாங் டேர்முக்கு சரியாக செயல்படக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட். அது ஏன் சொல்ல வராங்க? ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதில் கார்பன் எமிஷன் குறையும், ஏர் பொல்யூஷன் குறையும், ஃபியூல் கன்சம்ஷனும் ரெடியூஸ் ஆகும். நேச்சுரலாக இது சஸ்டைனபிள் ஆக்கிறது டிரான்ஸ்போர்ட்டை. புரிஞ்சுங்களா? அப்படியே கோர்வையாக புரிஞ்சுட்டு வரணும். அடுத்து, இந்தியா கேன் லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சைனா இன் வெஹிக்கிள்ஸ். இந்தியா இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வெஹிக்கிள்ஸை டெவலப் பண்ணுறதை பற்றி லேர்ன் பண்ணலாமா. அது எதுனா சைனா. அடுத்த சென்டென்ஸ், சைனாவை பற்றி சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். சைனா சப்போர்ட்ஸ் வெஹிக்கிள் through a combination of policies including subsidies, tax incentives, and massive infrastructure development such as charging and battery swapping station. சைனா ஒரு கலவை பாலிசிஸ் மூலமாக, அதாவது நிறைய பாலிசிஸை வச்சு வெஹிக்கிள்ஸை டெவலப் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி, மானியம், டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், இந்த வரி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வரி விலக்கு கொடுப்பாங்க, அதுதான் டேக்ஸ் இன்சென்டிவ். அடுத்தது மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பயங்கரமான உட்கட்டமைப்பு. உதாரணத்துக்கு பேட்ரி சார்ஜிங், பேட்ரி ஸ்வாப்பிங், இதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? இப்போ என் மைண்டு இந்த நாலேஜ் எடுத்துருதுன்னா என்னால் கோர்வையாக மைண்டுக்குள்ளே சொல்ல முடியும். இப்போ நான் அதை ஓரளவு சொல்கிறேன் பாருங்கள், நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை கோர்வையாக சொல்கிறேன் பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு ஸ்கீம் கீழே. என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பிஎம்இ டிரைவ் ஸ்கீம். வெஹிக்கிள்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏர் பொல்யூஷன் குறையும், கார்பன் எமிஷன் குறையும், ஃபியூல் கன்சம்ஷனையும் குறைக்க முடியும். அடுத்து, இந்தியாவில் இருக்க பெரிய நகரங்களில் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டை வெஹிக்கிள் கொடுக்கும். அடுத்து, சைனா கிட்டேருந்து இந்தியா வெஹிக்கிள் சம்மந்தமாக லேர்ன் பண்ணலாம். அடுத்து, சைனா என்னெல்லாம் செய்யுது, நிறைய பாலிசிஸை வச்சுருக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு. டேக்ஸ் இன்சென்டிவ் தருது, சப்சிடி தருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்கு. உதாரணத்துக்கு சார்ஜிங் ஸ்டேஷன், பேட்ரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி, இதெல்லாம் வச்சுருக்கு. ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் கேள்வியை படித்து ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை அதில் சிக்கல் இருக்குன்னா மறுபடியும் பேசேஜை ஒன்ஸ் படித்து ஆன்சர் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபேக்ட்ஸை அந்த கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் மறுபடியும் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா? எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு
ஆன்சர் பண்ணணும். சரிங்க, இப்போ உதாரணத்துக்கு இதை நான் கேள்வியாக வைக்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? இந்த பேசேஜினுடைய மைய கருத்து என்னவா இருக்கும் பாருங்கள். சைனாவுடைய இ வெஹிக்கிள்ஸா, அல்லது பிஎம் இ டிரைவ் ஸ்கீமா, அல்லது இ வெஹிக்கிளா, அல்லது வேறு ஏதாவதா? ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அந்த பேசேஜில் கொடுத்தது தான் எடுக்கணும். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக நீங்கள் திங்க் பண்ணி இன்டெரக்டாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இங்கே சென்ட்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ வெஹிக்கிள்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம். எதற்காகனா சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. அப்போ இ வெஹிக்கிள்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், இதுதான் சென்ட்ரல் ஐடியா. அந்த சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் குறையுது, கார்பன் எமிஷன் குறையுது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. இ வெஹிக்கிள்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், இதுதான் சென்ட்ரல் தீம். அடுத்து மோஸ்ட் லாஜிக்கல் கன்க்ளூஷன். இந்த பேசேஜ் ஒட்டுமொத்தமாக முடிவுரையாக சொல்கிறது என்ன சொல்லுது? ஏர் பொல்யூஷன் பற்றி சொல்லுதா, கிளைமேட் சேஞ்ச் பற்றி சொல்லுதா, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லுதா, இல்லை இந்தியாவை பற்றி சொல்லுதா? மோஸ்ட் லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரும்போது இந்தியா உள்ளே வந்துடுது. ஏன்னா இந்தியாவை மையமாக வச்சு இங்கே நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஎம் இ டிரைவ் ஸ்கீமை கொண்டு வருது. சைனா கிட்டேருந்து கற்றுக்கலாம், அங்கே நிறைய பாலிசிஸ் இருக்குது இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போது மோஸ்ட் லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரும்போது இந்தியா ஷுட் கிவ் மோர் த்ரஸ்ட் டு இ வெஹிக்கிள்ஸ் இன் ஃபியூச்சர். இது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனாக இருக்குமா? ஃபியூச்சரில் இந்தியா இ வெஹிக்கிள்ஸ்க்கு அதிகமாக கவனம் செலுத்தணும், த்ரஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதா? அடுத்து, இஸ் சைனா த வேர்ல்ட்ஸ் லீடர் இன் இ வெஹிக்கிள்ஸ்? எஸ் ஆர் நோவா? இந்த உலகத்திலே சைனா தான் இ வெஹிக்கிள்ஸில் லீடர், நம்பர் 1. இதுதான் கேள்வி. இந்த பேசேஜ் வந்து சைனா இ வெஹிக்கிள்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியா அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிதே தவிர எங்கேயுமே சைனா தான் நம்பர் 1 இந்த பேசேஜ் சொல்ல. ஆக்சுவலாக சைனா தான் நம்பர் 1, ஆனால் இந்த பேசேஜ் சொல்லலை. பேசேஜினுடைய கண்டெக்ஸ்ட் வச்சு தான் நீங்கள் சொல்லணும். அப்போது இந்த பேசேஜ் எங்கேயுமே சைனா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலை. அப்போது இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கம்ப்ரென்ஷன் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி இதை தைரியத்தோடு நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணுறது, இதுக்கு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி படிங்க. கம்ப்ரென்ஷனை நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமாக இதை நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணுவீங்க. எப்போல்லாம் டைம் இருக்கோ மேற்கொண்டு நம்ம கம்ப்ரென்ஷன் சால்விங்கை செய்வோம். நன்றி.